அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டியூரிங் an excavation at Perennic in 1995, archaeologists unearthed a potsherd bearing the Tamil Brahmi text கொர்ரபுர் பூமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பெர்னிக்கில் நடந்த அகழ்வாராய்ச்சி அப்போ தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கக்கூடிய கொர்பூமன் அப்படிங்கிற இந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு மட்பாண்ட துண்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி காசர் அல் காதிம்ல வந்து பாத்தீங்கன்னா கானன் காட்டன் அப்படிங்கிற எழுத்துக்கள் கொண்ட ஒரு மட்பாண்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு மட்பாண்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஸ்கூல் புக்ல கிடையாது, இந்த கொர்ர பூமன் அப்படிங்கிறது. ஸோ அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயம். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சீட்ஸ் ஆக்ட் வாஸ் enacted in which year அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சட்டம் இப்போ பாத்தீங்கன்னா 2025ல புது சட்டம் கொண்டு வர போறாங்க வரக்கூடிய கூட்டத்தொடர்ல. ஒரிஜினல் ஆக்ட் எப்போ வந்திருக்கும்னா 1966ல வந்திருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. எந்த சட்டம் எந்த வருஷம் வந்துச்சுன்னு டைரக்டா ஒரு சிம்பிளான கொஸ்டினா இருக்கும். 4 வருஷத்தை கொடுத்துருப்பாங்க, ஆனா இயர்ல கன்ஃபியூஸ் ஆயிரும். சரியா? சீட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1966. அடுத்தது, தி 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஹேஸ் சப்மிட்டட் தேர் ரிப்போர்ட் டு, யார்கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபினான்ஸ் கமிஷன் பிரசிடென்ட் கிட்ட தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அடுத்தது, சேர்பர்சன் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் டாக்டர் அரவிந்த் பனகாரியா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அரவிந்த் பனகாரியா தலைமையில தான் அந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஒர்க் பண்ணாங்க. ஆனி ஜார்ஜ் மேத்யூ, டாக்டர் மனோஜ் பாண்டா, சௌமியகந்தி கோஷ், ரவிசங்கர் ஆர் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ மெம்பர்ஸ் எத்தனை பேர்னா 4 பேர். ஆனி ஜார்ஜ் மேத்யூ, மனோஜ் பாண்டா, அடுத்தது சௌமியகந்தி கோஷ், அடுத்தது ரவிசங்கர். ஓகேங்களா? ஸோ ராம்ஸ்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ரவிசங்கர், ஆனி ஜார்ஜ் மேத்யூ, அடுத்ததா மனோஜ் பாண்டா, அடுத்தது சௌமியகந்தி கோஷ், ராம்ஸ். ஓகேவா? அடுத்ததா ரித்விக் பாண்டே அப்படிங்கிற ஒரு செக்ரட்டரி. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. உங்களோட ரிப்போர்ட்டோட ஒர்க்கிங் பீரியட் எப்போனா 2026-27 இருந்து 2031 வரைக்கும் இவங்களோட ரிப்போர்ட்டோட ஒர்க்கிங் பீரியட் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அடுத்தது, அம்பாஜி ஒயிட் மார்பிள் விச் வாஸ் ரீசென்ட்லி அக்கார்டட் GI tag பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அம்பாஜி ஒயிட் மார்பிள் அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ குஜராத் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.